அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாரி செல்வி. வகுப்பு 4, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம். தமிழ் வாசித்த கணினி உலகம். மதியும் பூவிழி. மதி பூவிழி இருவரும் நல்ல தோழிகள். இருவரும் கோடை விடுமுறையில் வெளியூருக்கு சென்றிருந்தனர். விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கும் முன் இருவரும் சந்திக்கின்றனர். அப்போது பூவிழி, தோழி நலமாக இருக்கிறாயா? மதி, ஓ, நலமாக இருக்கிறேனே. விடுமுறையை எப்படி கழித்தாய்? எங்கேயாவது வெளியூருக்கு சென்றாயா? பூவிழி, ஆமாம் மதி, என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெறுவதால் நான் அங்கு சென்றிருந்தேன். அப்படியா? சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறதே. அங்கு நீ கண்டு கழித்த இடங்களை பற்றி சொல்லேன். பூவிழி, சென்னை நம்மூர் போல் இல்லை. அடுக்குமாடி கட்டணங்கள், அகன்ற சாலைகள், மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையம், தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லாம் புதுமையிலும் புதுமையாக இருந்தன. மதி, அது சரி, பூங்கா என்றால் செடிக்கடி மரந்தானே இருக்கும். அது என்ன தொழில்நுட்ப பூங்கா? அது நீ எங்கு பார்த்தாய்? பூவிழி, சென்னையில் தரமணி ஜாவகத்தி சாலையில்தான் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன். 13 அடுக்குமாடிகளும் அது செயல்பட்டு வருகிறதாம். மதி, தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் செய்கின்றன? பூவிழி, அங்கு கணினி தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மதி, கணினி தகவல் தொழில்நுட்பமா? இப்போது அங்கு நீ பார்த்ததாகவும் கணினியை பற்றி தான் பேசுகிறார்களா? உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நம் பள்ளியில் கூட கையெடு கணினியை பயன்படுத்த போகிறார்களாம். நாமும் அதனை செயல்பாட்டு எதிராக கற்றுக்கொண்டு கற்றல் திறனை வளர்த்து கொள்ளலாம். அதனால் கணினி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி.